Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد والمؤمنون والمؤمنات بعضهم أولياء بعض يأمرون بالمعروف وينهون عن المنكر ويقيمون الصلاة ويؤتون الزكاة ويطيعون الله ورسوله أولئك سيرحمهم الله إن الله عزيز حكيم. وقال رسول الله صلى الله عليه وسلم பல்லிகு அன்னி வலவ் ஆயா அவுக்கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புமிக்க அருமை பெரியோர்களே, அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, இஸ்லாத்தை தீனாக தன் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்கள் தீனுல் இஸ்லாத்திற்கு நன்றி கடன் என்ற அடிப்படையில் சில கடமைகளை செய்ய வேண்டும். அந்த கடமைகளில் அதிமுக்கியமான ஒரு கடமை அந்த தீனின் பக்கம், இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கின்ற தாவத்தினுடைய பணி என்று பார்த்தோம். இஸ்லாத்தின் பக்கம் பிற மக்களுக்கு அழைப்பு கொடுக்கின்ற தாவத்து என்ற பணி பல களங்களையும் பல தலங்களையும் பல நிலைகளை கொண்டது. முஸ்லீம் அல்லாத பிற மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அழைப்பு கொடுப்பது இதுதான் முதல் நிலையில் வருகிறது. இரண்டாவது, முஸ்லீம்களை ஏற்றுக்கொண்ட மக்கள் இஸ்லாத்தை தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்காமல் இருக்கின்ற போது அவர்களை இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்காக அழைப்பு கொடுப்பது, இது இரண்டாவது நிலைக்கு வருகிறது. அதே போன்று இஸ்லாத்தில் ஏவப்பட்ட காரியங்களை செய்வதும் இல்லை, இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டு ஒதுங்குவதும் இல்லை. இப்படி சிலர் வாழுகின்றார்கள். அவர்களுக்கு நன்மையை மார்க்கம் ஏவி இருக்கின்ற காரியங்களை கடைபிடிக்க வேண்டும் என்றும் மார்க்கம் தடுத்திருக்கின்றவற்றை விட்டு ஒதுங்கிவிட வேண்டும் என்றும் அவர்களுக்கு சொல்லி அவர்களுக்கும் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்க வேண்டும். இப்படி நன்மையை ஏவி தீமையின் பக்கம், தீமையை விட்டும் தடுத்து அழைப்பு கொடுக்கின்ற இந்த தாவத்தினுடைய பணி என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது, ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. இதை பற்றி இதற்கு முந்தைய 2 சபைகளில் நாம் பார்த்தோம். நேற்று கூட நன்மையை ஏவ வேண்டும் என்றால் நன்மை என்பது எதை கொண்டு தீர்மானிப்பது, நன்மை என்று நல்ல காரியம் என்று எதற்கு சொல்வது, தீய காரியம் என்று எதற்கு சொல்வது, நன்மை தின்மை என்பதை எதை கொண்டு நாம் தீர்மானிப்பது. மனிதன் தன் அறிவை கொண்டு தீர்மானிக்கலாமா என்று கேட்டால் நிச்சயமாக அப்படி தீர்மானிக்கக்கூடாது. மாறாக அல்லாஹ் எதை பிரியத்தோடு ஏற்று பொருந்திக் கொள்வானோ அதுவெல்லாம் நன்மை, அல்லாஹ் எதை அதிருப்தி கொண்டு வெறுப்பானோ அவையெல்லாம் தீமை. அது அடியார்களுக்கு செய்கின்ற நலவாக இருக்கட்டும், அல்லாஹ்வுக்கு செய்கின்ற வணக்கமாக இருக்கட்டும், அல்லாஹ்வை திருப்திப்படுத்துகின்ற அத்தனையும் நலமான காரியங்கள். அதே போன்று அடியார்களுக்கு செய்கின்ற அநியாயம், அல்லாஹ்வுக்கு செய்கின்ற மாறுபாடான காரியம், அல்லாஹ்வை அதிருப்திப்படுத்தும் என்று இருந்தால் அவையெல்லாம் தீய காரியம். மனிதன் தன் அறிவை கொண்டு நல்லது எது கெட்டது எது என்று தீர்மானிக்க கூடாது. மார்க்கம் எதை நல்லது என்று சொல்கிறது, மார்க்கம் எதை தீயது என்று சொல்கிறது, மார்க்கத்தின் அடிப்படையில், மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் நல்லதையும் தீயதையும் நாம் தீர்மானிக்க வேண்டும் என்று நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். இன்று அன்புக்குரியவர்களே, ஒரு முக்கியமான கேள்வி, இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற இந்த பணி செய்வது யார் மீது கடமை? பொதுவாக சமுதாயத்தில் எப்படி கருதப்படுகிறது, அதெல்லாம் மார்க்கத்தில் கரை கண்ட ஞானிகள், ஆழ்ந்த புலமை பெற்ற மேதைகள் யாரோ அவர்களுக்குத்தான் இந்த பணி கடமை, சாமானியப்பட்ட மக்களுக்கு இந்த பொறுப்பு இல்லை, இது கடமை இல்லை என்று பரவலாக கருதப்படுகிறது. ஆனால் மார்க்கத்தின் பார்வையில்
நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற இந்த பொறுப்பு முஸ்லிமான ஒவ்வொரு மனிதர் மீதும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதர் மீதும் இது கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இப்படி ஒரு கற்பனை செய்வோம்? ஒட்டுமொத்த உலகத்தில் நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்கு ஒரு மாபெரும் இயக்கம் உருவாகிவிட்டது என்று வைத்துக் கொள்வோம். ஒரு மாபெரும் இயக்கம் ஒரு ஊருக்கு, ஒரு நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்துக்கே பொறுப்பெடுத்துக் கொள்ளுகின்ற ஒரு மாபெரும் சீர்திருத்த ஒரு இயக்கம் உலகத்துக்கே நன்மையை ஏவுவதற்கும் உலகத்துக்கே தீமையை தடுப்பதற்கும் பொறுப்பேற்றுக் கொண்டு விட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அதிலே மார்க்கத்தை பற்றி கரை கண்ட ஞானிகள் குழுவி இருக்கின்றார்கள். அதிலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தலை சிறந்த அறிஞர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அப்படியெல்லாம் இருந்தும் அப்படி ஒட்டுமொத்த உலகத்துக்கே பொறுப்பெடுத்துக் கொண்ட ஒரு மாபெரும் இயக்கம் இந்த பணியை செய்வதற்கு முன்வந்து விட்டார்கள் என்று இருக்கின்ற நிலையில் சாதாரண ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன், சாமானியப்பட்ட மனிதன், அவனுடைய குடும்பத்தில், அவனுடைய வீட்டுக்குள், அவன் வாழுகின்ற பகுதியில் இந்த காரியத்தை செய்வது அவன் மீது கடமையா என்று கேட்டால், கட்டாயம் அவருடைய எல்லையில் அந்த காரியத்தை செய்வது அவர் மீது கடமை. உலகம் தழுவிய அளவில் இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு ஒரு மாபெரும் இயக்கம் உருவாகிவிட்டது என்றிருந்தாலும் சரி, சாமானியப்பட்ட ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவனுடைய எல்லையை பொறுத்த மட்டில், அவனுடைய வட்டத்தில் இந்த கடமையை கண்டிப்பாக நிறைவேற்றுவது அவன் மீது கடமையாக இருக்கிறது. ஆனால் மார்க்கம் இதற்கு 4 நிபந்தனைகளை விதிக்கிறது. நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற இந்த காரியத்தை செய்வதற்கு சம்பந்தப்பட்ட மனிதனிடத்தில் 4 தன்மைகள் இருக்க வேண்டும். முதல் தன்மை, ஏவப்பட்ட காரியம் எது, தடுக்கப்பட்ட காரியம் எது என்ற புரிந்துணர்வு இருக்க வேண்டும். மார்க்கத்தில் ஏவப்பட்ட காரியம் எது என்று தெரியாது, மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட காரியம் எது என்று தெரியாது. இந்த நிலையில் அவன் நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்கு முற்படுகின்றான் என்று சொன்னால், சில போது மார்க்கத்தில் ஏவப்பட்டதையே தடுக்கப்பட்ட காரியம் என்று கருதி கொண்டு அவன் தடுக்க முற்படலாம். அதே போன்று மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை ஏவப்பட்ட காரியம் என்று கருதி கொண்டு அதை ஏவுவதற்கு அவன் முற்படலாம். ஆகவே முதல் நிபந்தனை, மார்க்கத்தில் ஏவப்பட்ட நல்ல காரியம் எது, மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட தீய காரியங்கள் எது என்ற தெளிவான விளக்கம் சம்பந்தப்பட்ட அந்த மனிதனுக்கு இருக்க வேண்டும். இது முதல் நிபந்தனை. 2, சம்பந்தப்பட்ட அந்த இடத்தில் யாருக்கு எடுத்து சொல்லுகின்றானோ, நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற அந்த பணியை யாரிடத்தில் செய்கின்றானோ அவருடைய உள்ளத்தை கவருகின்ற அளவுக்கு, அவருடைய உள்ளத்தை தன்வயப்படுத்துகின்ற அளவுக்கு இதமான முறையில், பக்குவமான முறையில் பேசுகின்ற அந்த பண்பட்ட நிலை அவனிடத்தில் இருக்க வேண்டும். 3, தன்னுடைய காரியத்தை சாதிக்கின்ற வரைக்கும், சம்பந்தப்பட்ட மனிதனிடத்தில் நன்மையை ஏவி தீமையை தடுத்து காரியத்தை சாதிக்கின்ற வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய பொறுமை அவனிடத்தில் இருக்க வேண்டும். பொறுமை இல்லாமல் ஒருபோதும் காரியத்தை சாதிக்க முடியாது. ஆகவே காரியத்தை சாதிக்கின்ற வரைக்கும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் இருக்கக்கூடிய சார்ந்த நிலை அவனிடத்தில் இருக்க வேண்டும். இது 3வது நிபந்தனை. 4வது நிபந்தனை, சமய சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற சாதுரியம். எந்த இடத்தில் எப்படி இந்த காரியத்தை சாதிக்க வேண்டும்? ஏனென்று சொன்னால், ஏவப்படுவது நன்மையாக இருந்தாலும் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியாக நாம் செயல்பட முடியாது. 4 பேர் கொண்ட கூட்டத்தில் எப்படி ஏவ வேண்டும், தனி ஒரு நபராக இருக்கின்ற போது எப்படி ஏவ வேண்டும், படித்த அறிவாளி இடத்தில் ஏவுகின்ற போது எப்படி ஏவ வேண்டும், அறிவு ஞானமே இல்லாத பாழும் பட்டிக்காட்டை சார்ந்த ஒரு சாதாரண குடிமகன் அவனுக்கு எப்படி சொல்ல வேண்டும், வயது முதிர்ந்த பெரியவர்களுக்கு, பச்சிலம் பாலகன்களுக்கு, நடுவயது பருவத்தினருக்கு யார் யாருக்கு எந்தெந்த முறையில் விஷயத்தை எடுத்து வைத்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சமய சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற முறையில் எப்படி பிரச்சனையை அணுக வேண்டும் என்ற சாதுரியம் அவரிடத்தில் இருக்க வேண்டும். இந்த 4 தன்மைகள் இருந்தால் ஒட்டுமொத்த உலகத்துக்கே இந்த பணியை செய்வதற்கு பொறுப்பெடுத்துக் கொண்ட ஒரு மாபெரும் இயக்கம் உலகத்தில் செயல்படுகிறது என்று இருந்தாலும் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதன் மீதும் இந்த காரியத்தை செய்வது கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள்.
அல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅதின். இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள், இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள் சிலருக்கு பொறுப்பாளர்கள். சிலருக்கு பொறுப்பாளர்கள். அல்லாஹ் சொல்கின்ற வார்த்தையை பார்க்க வேண்டும். இறை நம்பிக்கை கொண்ட அந்த ஒன்றே அவர்களுக்கு இந்த பொறுப்பை சுமத்துவதற்கு போதுமான தகுதியாக இருக்கிறது. என்ன இறை நம்பிக்கை? அல்லாஹுவை நம்பி இருக்கின்றார், மறுமை நாளை நம்பி இருக்கின்றார். அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும், அவனுடைய உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டு பணிந்து நடக்க வேண்டும். மௌத்துக்கு பிந்திய வாழ்க்கையில் நாம் முறையாக நடந்து கொண்டால் வெற்றி உண்டு, இல்லை என்றால் தோல்விதான் நமக்கு ஏற்படும் என்று அல்லாஹுவை பற்றியும் மறுமை நாளை பற்றியும் ஒரு மனிதன் நம்பி இருக்கின்றான். இந்த அடிப்படை ஈமானுடைய உணர்வு இருந்தாலே போதும். இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ள மூமின்கள், இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்ட மூமினான பெண்கள், இவர்களில் சிலருக்கு பொறுப்பாளர்கள். அந்த பொறுப்பு என்ன பொறுப்பு? அல்லாஹ் சொல்கின்றான், யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். நல்லவற்றை சுட்டிக்காட்டி ஏவ வேண்டும், தீயவற்றை சுட்டிக்காட்டி தடுக்க வேண்டும். எப்படி? உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு தாய், ஒரு பிள்ளை. இந்த பிள்ளை விஷயத்தில் தாய் மீது பொறுப்பு இருக்கிறது. என்ன பொறுப்பு? அவள் பெற்ற குழந்தை, மிகச்சிறிய குழந்தை. அந்த குழந்தை பசியோடு இருந்தால் உண்ண கொடுப்பது தாய் மீது பொறுப்பு, கடமையாக இருக்கிறது, பொறுப்பாக இருக்கிறது. குழந்தை அசுத்தம் செய்து விட்டால் கழுவி தூய்மைப்படுத்துவது தாயினுடைய பொறுப்பாக இருக்கிறது. குழந்ை நோய்வாய்ப்பட்டு பாதிக்கப்பட்டிருந்தால் குழந்தைக்கு சிகிச்சை செய்து ஆரோக்கியப்படுத்த வேண்டிய பொறுப்பு தாயை சார்ந்தது. எப்படி ஒரு குழந்தையை பொறுத்த மட்டில் ஒரு தாய் மீது பல பொறுப்புகள் இருக்கிறதோ, இதே வார்த்தையை தான் அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள், இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள், இவர்களில் சிலருக்கு பொறுப்பாளர்கள். என்ன பொறுப்பு? அவர் செய்ய வேண்டிய நன்மையை செய்ய தவறுகின்ற போது அவருக்கு சொல்லி புரிய வைத்து அவரை செய்ய வைக்க வேண்டும். நன்மையை சுட்டிக்காட்டி அவரை செய்ய வைக்க வேண்டும், ஏவ வேண்டும். இந்த பொறுப்பு அவர்களுக்கு உண்டு. அதே போன்று செய்யக்கூடாத ஒரு தீமையை அவர் செய்ய முற்படுகின்ற போது அது தீமை என்று சுட்டிக்காட்டி அவரை செய்ய விடாமல் தடுக்க வேண்டும். தடுக்கின்ற பொறுப்பு ஒவ்வொரு மூமினுக்கும் இருக்கிறது. மேலும் யுகீமூன ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வயுத்தூன ஜக்காத்தை கொடுத்து வருவார்கள். வயுத்தீஊன அல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டு பணிந்து நடப்பார்கள். இந்த 3 தன்மைகளை சொல்லிவிட்டு அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். 4 தன்மைகள்: நல்லவற்றை ஏவி தீமையை தடுப்பது 1, தொழுகையை நிலைநாட்டுவது 2, ஜக்காத்தை கொடுத்து வருவார்கள் 3, பின்பு அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டு பணிந்து நடப்பார்கள். 4 தன்மைகளை சொல்லிவிட்டு சொல்கிறான் அல்லாஹ், இப்படிப்பட்ட மூமீன்கள் இருக்கிறார்களே, உலாயிக்க இவர்கள்தான் சயர்ஹமுஹுமுல்லாஹ், அல்லாஹ் இவர்களுக்குத்தான் கருணை காட்டுவான். இன்னல்லாஹ அஸீஸுன் ஹக்கீம், அல்லாஹ் மாண்பார்ந்தவன், ஹக்கீமுன் ஞானம் நிறைந்தவன். அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல் யாரும் ஈடேற்றம் பெற முடியாது. உலகத்திலும் சரி, நாளை மறுமையிலும் சரி, அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல் ஒரு மனிதன் ஈடேற்றம் பெற முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய கருணை யாருக்கு கிடைக்கிறது? இந்த 4 தன்மைகள் ஒரு மூமினான மனிதனிடத்தில் இருந்தால், பேர் தாங்கி மூமின் அல்ல, இந்த 4 தன்மைகளை கொண்ட மூமினாக இருந்தால் அவனுக்கு அல்லாஹ்வுடைய கருணை உண்டு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருவசனத்தில் வாக்களிக்கின்றான். அதே போன்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தீனு அன்-நஸீஹா. தீன், மார்க்கம் என்றால் எதற்கு சொல்லப்படும்? அன்-நஸீஹா, நசீஹத்துக்கு சொல்லப்படும். நசீஹத்து என்றால் என்ன? நசீஹத்து என்றால் அடுத்தவர்களுக்கு நன்மையை நாடுவது. அடுத்தவருக்கு நன்மையை நாட வேண்டும், அது யாராக இருக்கட்டும். அடுத்தவர்களுக்கு நன்மையை நாடுகின்ற சுபாவம் இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்மிடத்தில் தீன் இருக்கிறது என்று அர்த்தம். ஆக இப்படி அல்லாஹுவின் திருத்தூதர் தீன் என்று சொன்னாலே அடுத்தவருக்கு நன்மையை நாடுதல் என்று சொன்னபோது அருமை சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யாருக்கு நன்மையை நாட வேண்டும்? விளங்க வேண்டும், யார் நன்மையை நாடுவது என்று கேட்கவில்லை. காரணம், ஒவ்வொரு மூமினும் அடுத்தவருக்கு நன்மையை நாட வேண்டும் என்பது தெளிவான செய்தி. மூமினான மனிதனாக இருந்தாலே போதும், கண்டிப்பாக அவன் அடுத்தவருக்கு நன்மையை நாட வேண்டும். ஆனால் அடுத்தவர் என்று சொல்கிற போது அடுத்தவர்களுக்கு என்ற இந்த வார்த்தையில் யார் யாரெல்லாம் உள்ளே வருவார்கள் என்ற அர்த்தத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், நாயகமே, யார் யாருக்கெல்லாம் ஒரு மூமின் நலவை நாட வேண்டும் என்று கேட்டார்கள்.
அப்போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லில்லாஹி வலி கிதாபிஹி வலி நபியிஹி வலி அய்யிம்மத்தில் முஸ்லிமீன வ ஆம்மத்திஹிம். அல்லாஹ்வுக்கு நன்மையை நாட வேண்டும், அவனுடைய வேதத்துக்கு நன்மையை நாட வேண்டும், அவனுடைய தூதருக்கு நன்மையை நாட வேண்டும், முஸ்லிம்களுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நன்மையை நாட வேண்டும், முஸ்லிம்களில் சாமானியப்பட்ட பொதுமக்களுக்கும் நன்மையை நாட வேண்டும். எல்லா தரப்பிலையும் அல்லாஹ்வில் இருந்து ஆரம்பித்து வேதம், ரசூல்மார்கள், அதிகாரிகள், சாமானியப்பட்ட மக்கள் என்று எல்லா மக்களையும் அல்லாஹ்வின் திருத்துதர் உள்ளே கொண்டு வருகின்றார்கள். அப்படி என்றால் கேள்வி, அல்லாஹ்வுக்கு எப்படி நாம் நன்மையை நாட முடியும்? அல்லாஹ்வுக்கு உணவு சாப்பிடுவதற்கோ அல்லது மற்றும் உண்டான தேவைகளை ஏற்பாடு செய்ய முடியுமா? அவையெல்லாம் தேவையில்லாதவன் அல்லவா? அல்லாஹ்வுக்கு நன்மையை நாடுதல் என்று சொன்னால் எல்லா மக்களும் அல்லாஹ்வை புரிந்து அல்லாஹ் மீது ஈமான் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டு பணிந்து நடக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற மக்களாக மாற வேண்டும். அதன் காரணமாக அல்லாஹ் தருகின்ற ஈருலகத்து பரிசுகளை பெற்று பாக்கியசாலிகளாக அவர்கள் அமைய வேண்டும். இப்படி அல்லாஹ்வுக்கு நன்மையை நாடுதல் என்பது அவன் சார்ந்த உரிமைகளை மக்கள் நிறைவேற்றுகின்றவர்களாக மாற வேண்டும் என்று எதிர்பார்ப்பது. அடுத்து வேதத்துக்கு நன்மையை எப்படி நாடுவது? குர்ஆனை ஒவ்வொருவரும் ஓத வேண்டும், அதை உணர வேண்டும், அதில் ஏவப்பட்ட விஷயங்களை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும், அதில் தடுக்கப்பட்ட விஷயங்களை விட்டு எச்சரிக்கையாக ஒதுங்கிவிட வேண்டும். திருத்தூதருக்கு எப்படி நன்மையை நாடுவது? அல்லாஹுவின் திருத்தூதரை ஒவ்வொருவரும் தன் வாழ்க்கையின் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும், அல்லாஹுவின் தூதருக்கு கட்டுப்பட்டு பணிந்து நடக்க வேண்டும். இப்படி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்மையை நாட வேண்டும். அதிகாரிகளுக்கு எப்படி? அதிகாரிகளுக்கு கீழிருக்கின்ற பிரஜைகள் பணிந்து கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அவர்கள் போடுகின்ற உத்தரவுகளை நியாயத்தின் அடிப்படையில் நன்மையை நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் போடுகின்ற உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இப்படியாக அதிகாரிகளுக்கும் நன்மையை நாட வேண்டும். சாமானியப்பட்ட மக்களுக்கு நன்மையை நாடுவது, சாமானியப்பட்ட மக்களுக்கு நல்ல அதிகாரிகள் அமையப்பெற வேண்டும், அவர்கள் தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய உத்தரவுகளை முழுமையாக நிறைவேற்றுகின்ற காரணத்தால் அல்லாஹ்வுடைய கருணைக்கு அவர்கள் இலக்காக வேண்டும். அருமை நாயகத்தின் சுன்னத்துகளை ஹயாத்தாக்குகின்ற காரணத்தால் அருமை நாயகத்தின் ஷஃபாஅத் அவர்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும். குர்ஆனுக்கு முழுமையாக பணிந்து நடக்கின்ற காரணத்தால், குர்ஆனுடைய போதனைகளை நிறைவேற்றுகின்ற காரணத்தால் நாளை மறுமையில் குர்ஆனுடைய நற்சாட்சி, நல்ல சான்று அல்லாஹுவின் திருச்சமூகத்தில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். இப்படியாக சாமானியப்பட்ட மக்களுக்கும் நன்மையை நாட வேண்டும். அன்புக்குள்ளே, இங்கே அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவது, யார் யாருக்கு எந்த கோணத்தில் நலவு செய்ய முடியுமோ அந்த கோணத்தில் அவருக்கு நலவு செய்ய வேண்டுமே, யாருக்கு எந்த கோணத்தில் தீங்கை விட்டும் அவரை தடுத்து பாதுகாக்க முடியுமோ அந்த கோணத்தில் அவரை தீங்கை விட்டும் பாதுகாக்க வேண்டுமே என்று ஒவ்வொருவர் சார்பாக நாம் சிந்திக்க வேண்டும். இதுதான் தீன், மார்க்கம் என்று அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்படி என்றால் இப்படி சிந்தித்து செயலாற்றுவது ஒவ்வொரு மூமினான ஆண் பெண் அத்தனை பேர் மீதும் கடமை என்று மார்க்கம் வலியுறுத்துகிறது. அடுத்து இரண்டாவது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற இந்த பணியை செய்வதற்கு பெரிய கரைகண்ட ஞானியாக, குர்ஆனை ஹதீஸை எல்லாம் கரைத்து குடித்த கரைகண்ட ஞானியாக இருக்க வேண்டும் என்ற தேவையில்லை. குறைந்தபட்சம் பெருமானா சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கப் பெற்றது ஒரே ஒரு தகவல், அந்த குர்ஆனில் இருந்து உங்களுக்கு கிடைக்கப் பெற்றது ஒரே ஒரு செய்தி என்று இருந்தாலும் அதை அடுத்தவரிடத்தில் கொண்டு போய் சேர்த்து வையுங்கள். நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்கு பல பல்லாயிரக்கணக்கான வசனங்களை தெரிந்திருக்க வேண்டும், லட்சக்கணக்கான ஹதீஸுகளை புரிந்திருக்க வேண்டும். அதெல்லாம் ஒன்றுமில்லை, ஒரே ஒரு செய்தி. உதாரணத்துக்கு வைத்துக் கொள்வோம், அல்லாஹ் நமக்கு செய்த நியாமத்துகளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், உஷ்குருடி, எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு நன்றி செலுத்துங்கள். யார் நன்றி செலுத்துகின்றாரோ அவருக்கு நான் அருட்கொடையை பெருக்கி கொடுப்பேன். அவர் எந்த நியாமத்தை கொடுத்து, உதாரணம் உடல் ஆரோக்கியம் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அந்த ஆரோக்கியத்தை கொடுத்த அல்லாஹ்வுக்கு ஒரு மனிதன் நன்றி செலுத்துகின்றான் என்றால் அல்லாஹ் சொல்கின்றான், அந்த ஆரோக்கியத்தை நான் பெருக்கி தருவேன். என்ன பொருள்? கொடுத்த ஆரோக்கியத்தை தட்டி பறிக்க மாட்டேன், அத்தோடு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஆரோக்கியத்தை மேலும் மேலும் அல்லாஹ் பெருக்கி தருவான்.
செல்வத்தை கொடுத்திருக்கின்றான், அதற்கு ஒரு மனிதன் நன்றியோடு நடந்து கொள்கிறான். அப்படியா? கொடுக்கப்பட்ட செல்வத்தை அல்லாஹ் மேலும் பெருக்கி தருவான். ஏற்கனவே கொடுத்திருக்கின்ற செல்வத்தை அல்லாஹ் இடைக்காலத்தில் உன்னிடத்தில் தட்டி பறிக்க மாட்டான். இது அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தை. அதே சமயத்தில் யார் அல்லாஹ் கொடுத்த அந்த நியாமத்துகளுக்கு நன்றி கெட்டதனமாக நடக்கின்றார்களோ அவர்களுக்கு பெருக்கி தர மாட்டான் என்பது மட்டுமல்ல, கொடுக்கப்பட்ட அருட்கொடையையும் அல்லாஹு தஆலா இடைக்காலத்தில் பறித்து விட்டு அவனை விட்டு விடலாம். அல்லாஹ் ஒரு மனிதன் ஆரோக்கியத்தை கொடுத்திருந்தான் ஒரு மனிதனுக்கு, அவனோ அந்த ஆரோக்கியத்துக்கு நன்றி செலுத்தவில்லை. அந்த ஆரோக்கியத்தை வைத்துக் கொண்டு தவறான காரியங்கள் செய்கின்றான், சமுதாய விரோத காரியங்கள் செய்கின்றான், மானங்கெட்ட காரியங்களில், வெட்கக்கேடான காரியங்களில் ஈடுபடுகிறான் என்று வைத்துக் கொள்வோம். அல்லாஹ் என்ன செய்வான்? இவனுக்கு ஆரோக்கியத்தை பெருக்கி தர மாட்டான் என்பது மட்டுமல்ல, ஏற்கனவே கொடுத்திருந்த ஆரோக்கியத்தையும் பறித்து கொண்டு அவனை நோயாளியாக அல்லாஹ் படுக்க வைத்து விடலாம். இன்று பார்க்கிறோம் பலரை நோயாளியாக மருத்துவமனைகளில் படுத்திருக்கிறார்கள். என்ன காரணம்? அல்லாஹ் கொடுத்த அந்த ஆரோக்கியத்துக்கு நன்றி செலுத்தவில்லை. அதன் காரணமாக அல்லாஹ் கொடுத்த ஆரோக்கியத்தை பறித்து கொண்டு நோயாளிகளாக மாற்றி அவர்களை மருத்துவமனைகளின் படுக்கைகளில் படுக்கையாக படுக்க வைத்து விட்டார். நன்றி கெட்டதனத்துக்கு கிடைக்க பெற்ற கூலி. அதே போன்று ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கின்றான். செல்வத்தை கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எப்படி? அந்த காசில் இருந்து கொடுக்க வேண்டிய ஜக்காத்தை கொடுக்க வேண்டும், ஏழைகளை ஆதரிக்க வேண்டும், தாய் தந்தை, சொந்த பந்த உறவுகள், அனாதைகள், அபலைகள், விதவைகள், பொதுநலப் பணிகள் என்று வாரி வாரி கொடுக்க வேண்டும். இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்த செல்வத்துக்கு நாம் செய்கின்ற நன்றி கடன். ஆனால் ஒரு மனிதன் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை வைத்துக் கொண்டு குடி, கூத்து, கும்மாளம் என்று ஹராமான வழியில் செல்ல ஆரம்பித்தான். அல்லாஹ் என்ன செய்வான்? உன் செல்வத்தை பெருக்கித் தர மாட்டான் என்பது மட்டுமல்ல, ஏற்கனவே கொடுத்திருந்த செல்வத்துக்கு நீ அருகதையற்றவன் என்று நிரூபித்து காட்டிவிட்டாய். ஆகவே கொடுத்திருந்த செல்வத்தை அல்லாஹ் பறித்து கொண்டு அவனை ஏழையாக, ஏதுமற்ற பராரியாக அல்லாஹ் அவனை மாற்றிவிடுவான். இப்படியே ஒவ்வொன்றையும் இப்போது நாம் சிந்தித்து பார்க்கிறோம். ஒரு சின்ன வார்த்தை தான், அல்லாஹ் கொடுத்த நியாமத்துக்கு லயின் ஷக்கர்த்தும் ல அஸீதன்னக்கும், நான் கொடுத்த அருட்கொடைகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் அந்த அருட்கொடையை பெருக்கி தருவேன் என்ற ஒரே ஒரு செய்தி ஒரு மனிதனுக்கு தெரியும். மார்க்கத்தில் வேறு ஒன்றுமே தெரியாது. இந்த நிலையில் இவரும் நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும். எப்படி? யாரெல்லாம் நன்றியற்றவர்களாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களிடத்தில் போய் இந்த செய்தியை சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அந்த நியாமத்தை பெருக்கி தருவான். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை தட்டி பறித்து கொண்டு உன்னை ஏதுமற்றவனாக அல்லாஹ் விட்டு விடுவான் என்று போய் சொல்ல வேண்டும். ஒரு செய்தி தான் தெரியும், அந்த ஒன்றை போய் கண்டிப்பாக சேர்த்து வைக்க வேண்டும். சிந்தித்து பாருங்கள். யாரும் சொல்ல முடியுமா? ஒரு செய்தி கூட எனக்கு தெரியாது என்று யாரும் சொல்ல முடியுமா? மார்க்கத்தில் ஒரு செய்தி கூட எனக்கு தெரியாது என்று நிச்சயமாக யாரும் சொல்ல முடியாது. காரணம், எல்லோருக்கும் பல செய்திகள் தெரியும். ஒரு செய்தி என்பது கண்டிப்பாக எல்லோருக்கும் தெரியும். இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவுகோல், நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்கு அவனிடத்தில் இருக்க வேண்டிய குறைந்தபட்ச தகுதி என்ன என்று கேட்கிற போது, ஒரு செய்தி, குர்ஆனில் இருந்து ஒரே ஒரு ஆயத்து, ஹதீஸில் இருந்து ஒரே ஒரு ஹதீஸ், மார்க்கத்தில் இருந்து ஒரே ஒரு செய்தி அந்த மனிதனுக்கு தெரியும் என்று இருந்தால் அவன் அந்த செய்தியை அதை தெரியாத மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது அவன் மீது கட்டாய கடமை என்று குறிப்பிடுகிறார்கள். அதே போன்ற அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொன்னார்கள், உங்களுக்கு முன்பாக ஒரு தீமை நடக்க நீங்கள் கண்டால், உங்களுக்கு முன்பாக ஒரு தீமை நடக்கிறது, அந்த தீமை நடக்கிற போது இது தீமை என்று புரிந்து கொண்டீர்கள், இது தடுக்கப்பட வேண்டிய தீமை என்று. அப்படி புரிந்து கொண்டதற்கு பின் அந்த தீமையை தடுப்பதற்கு கரம் கொண்டு, பலம் கொண்டு, ஆற்றலை கொண்டு தடுத்து நிறுத்துவதற்கு உங்களுக்கு சக்தி உண்டு என்று சொன்னால் நம்முடைய சக்தியை பயன்படுத்தி அந்த தீமையை தடுத்து நிறுத்த முற்பட வேண்டும். அதிகாரத்தில் இருக்கின்றோம், ஆட்சியாளனாக இருக்கின்றோம், குடும்பத்தின் தலைவனாக இருக்கிறோம். நம் குடும்பத்தில் பட்ட ஒரு சாதாரண மகனோ அல்லது ஒரு பணியாளரோ மனைவியோ அல்லது நம்முடைய பொறுப்பின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒருவர் மார்க்கத்துக்கு புறம்பான ஒரு காரியம் செய்கின்றார் என்றால் நமக்கு அதிகாரம் இருக்கிறது. நமது அதிகாரத்தை பயன்படுத்தி நிறுத்து, இல்லை என்றால் உன்னை பராமரிக்கின்ற பொறுப்பில் இருந்து நான் விலகிக் கொள்வேன், என்னுடைய பொறுப்பின் கீழ் உன்னை வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று அவரை மிரட்டல் விடுத்து, அவரை எச்சரிக்கை செய்து அவரை திருத்துவதற்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று நாடாளுகின்ற ஒரு அரசன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாட்டில் வாழுகின்ற ஒரு குடிமகன் ஒரு தவறான காரியம் செய்கின்றான். அப்போது ஆட்சியாளர் என்ன சொல்வான்?
நீ இந்த காரியத்தை அடுத்த முறை செய்தால் இராணுவத்தை உன்னை ஏவிவிட்டு அல்லது காவலர்களை ஏவிவிட்டு உனக்கு தண்டனை கொடுப்பேன், சிறைச்சாலையில் கொண்டு போய் அடைத்து உனக்கு தண்டனை கொடுப்பேன் என்று மிரட்டுகிற போது கண்டிப்பாக அந்த பாவத்தை விட்டுவிட்டு அவன் ஒதுங்கத்தான் செய்ய வேண்டும். ஆக இப்படி அதிகாரம் உள்ளவர்களாக இருந்தால், குடும்பத்தில் அதிகாரமாக இருக்கட்டும், சமுதாயத்தில் நாட்டில் அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கட்டும், ஒரு தீமை நடக்க காணுகின்ற போது அதிகாரம் உள்ளவர்கள் என்று வந்துவிட்டால் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீமையை நடக்க விடாமல் தடுத்து நிறுத்த வேண்டும். அடுத்து பெருமான் சொன்னார், இரண்டாவது, அதிகாரம் இல்லை ஆனால் சொல்வாக்கு உண்டு. சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனையை தன்னுடைய நாவை கொண்டு சுட்டி காட்டி அவருக்கு புரிய வைத்து, இது தவறான காரியம், விட்டுவிடு, இது நலவான காரியம், செய்யாமல் இருக்கின்றாய், செய் என்று பிரச்சனையை சுட்டிக்காட்டி அவனை புரிய வைத்து அவனை அந்த காரியத்தை செய்ய வைக்க முடியும், அந்த பாவத்தை விட்டு அவனை ஒதுங்க வைக்க முடியும் என்றிருந்தால் அவர் நாவு கொண்டு சொல்லி அவரை திருத்த வேண்டும். 3, கரம் கொண்டு தடுப்பதற்கு அதிகாரமும் இல்லை, நாவு கொண்டு சொல்லுகின்ற அளவுக்கு அவரிடத்தில் சாதுரியம் திறமையும் இல்லை. அப்படியா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், கடைசி எல்லை உள்ளத்தால் வெறுக்க வேண்டும். அல்லாஹ், இது பாவகாரியம், இது தீய காரியம், உன்னை அதிருப்திப்படுத்தக்கூடிய உனது வெறுப்பை ஏற்படுத்துகின்ற காரியம், இந்த காரியத்தை நடக்கிறது என் கண் முன்பாக, ஆனால் என்னால் தடுத்து நிறுத்துவதற்கு அதிகாரம் இல்லை, இது தவறு என்று அப்பட்டமாக பகிரங்கமாக சொல்லி எச்சரிக்கை செய்து அதை நிறுத்துவதற்கும் எனக்கு வலிமை இல்லை. இந்த நிலையில் அல்லாஹ் இந்த காரியத்தை பார்த்து நான் வெறுக்கின்றேன், இந்த காரியம் நடக்கக்கூடாதே, நடவாமல் இருக்க வேண்டுமே என்று உள்ளத்திலே வெறுப்போடு தன்னுடைய ஆதங்கத்தை உள்ளத்தளவில் வெளிப்படுத்த வேண்டும். இது கடைசி எல்லை. இப்போது பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்கு 3 கட்டங்களை சொன்னார்கள். இந்த 3 கட்டங்களில் முதல் 2 நிலைகள் வேண்டுமென்றால் சிலருக்கு இல்லாமல் போகலாம், ஆனால் 3வது நிலை கண்டிப்பாக எல்லோருக்கும் இருக்கிறது. நடக்கின்ற தீமையை பார்த்துவிட்டு வெறுப்பது. இந்த வெறுப்பதற்கு என்ன ஒரு தகுதி வேண்டும்? எந்த தகுதியும் எந்த அதிகாரமும் தேவையில்லை, எந்த வன்மையும் தேவையில்லை. உள்ளத்தளவில் இந்த பாவம் நடக்கிறதே, என்னால் அதை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, நாவெடுத்து என்னால் சொல்லி காட்ட முடியவில்லையே, அல்லாஹ் நான் இந்த பாதகத்தை வெறுக்கின்றேன், இது நடக்காமல் இருக்க வேண்டுமே என்று நான் ஆதங்கப்படுகின்றேன் என்று உள்ளத்தளவில் நினைப்பதும் கூட அதுவும் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த துறையில் அதுவும் ஒரு அங்கம் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார். அது மட்டுமல்ல, இந்த 3வது விஷயத்தை சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், வதாலிக அலஅஃபுல் ஈமான், இதுதான் ஈமானிலேயே ஆக பலவீனமான கடைசி நிலை. பொருள், இது கூட அவனிடத்தில் இல்லை என்று சொன்னால் அவனிடத்தில் ஈமானே இல்லை என்றதற்கு பொருள். ஒரு தீமையை பார்த்துவிட்டு வெறுக்கக்கூடிய சுபாவம் கூட ஒரு மனிதனிடத்தில் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? தீமையை பார்த்துவிட்டு அவன் ரசித்துக் கொண்டிருக்கிறான், அந்த தீமை நடைபெறுவதை பார்த்துவிட்டு படம் எடுத்துக் கொண்டிருக்கிறான், ரசித்துக் கொண்டிருக்கிறான், அது அவனுக்கு அற்ப சுவை தருகிறது, அதை பிரியத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படியா? உன்னிடத்தில் ஈமானே இல்லை. உண்மையிலேயே உன்னிடத்தில் அல்லாஹ் மீது ஈமான் இருந்தால், ஆகிரத்து மீது உனக்கு ஈமான் இருந்தால், கண்டிப்பாக நடைபெறுவது தீமை என்று வருகிற போது அதை உன்னால் பார்த்து கொண்டு மௌனமாக இருக்க முடியாது, சகித்து கொண்டிருக்க முடியாது, அதில் இன்பத்தை நீ காண முடியாது, அதை தித்திப்பாக நீ பார்த்து கொண்டிருக்க முடியாது. உன் உள்ளம் கொதிக்கும், இரத்தம் கொதிக்கும், இந்த பாவம் நடக்கக்கூடாதே, தடுத்து நிறுத்த வேண்டுமே, ஆனால் எனக்கு சக்தி இல்லையே, நான் என்ன செய்ய என்று ஆதங்கத்தோடு மனிதன் பொங்கிக் கொண்டிருப்பான். இதுவும் தீமையை பார்த்துவிட்டு பொங்குகின்ற, உள்ளத்தளவில் வெறுத்து அதை ஒதுக்குகின்ற அந்த மனநிலை இருக்கிறதே, அதுவும் நன்மையை ஏவி தீமையை தடுப்பதில் கடைசி அங்கம் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் சொன்னார்கள். என்றால் இந்த தன்மையை கூட செய்ய முடியாத மனிதன் இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்? அதிகாரம் இல்லை என்று சொல்லலாம், வலிமை இல்லை என்று சொல்லலாம், உள்ளத்தால் வெறுக்குகின்ற தன்மை கூட என்னிடத்தில் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஆகவே கண்டிப்பாக இந்த 3வது நிலையிலாவது தீமைகளை தடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஒவ்வொரு மூமினும் வர வேண்டும். இந்த கோணத்தில் ஒவ்வொரு மூமினின் மீதும் நன்மையை ஏவி தீமையை தடுப்பது கட்டாய கடமை என்று நாம் புரிந்து கொடுக்கிறோம். அதே சமயத்தில் அன்புக்குள்ளே சாமானியப்பட்ட மனிதர்களை பற்றி தான் நாம் இப்போது பேசினோம். அடுத்து
மார்க்கத்தை நன்கு புரிந்திருக்கின்ற ஆலிம்கள், உலமாக்கள், மார்க்கத்தை தெரிந்திருக்கின்ற மார்க்கவாதிகள் இருக்கிறார்களே, அவர்களை பொறுத்தமட்டில் கண்டிப்பாக இந்த காரியத்தை செய்ய வேண்டும். சாமானியப்பட்ட மக்களை விட இவர்கள் மீது கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. காரணம், குர்ஆனை கற்றிருக்கின்றார்கள், ஹதீஸை புரிந்திருக்கின்றார்கள், மார்க்கத்தை தெளிவாக விளங்கி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் இவர்கள் மௌனமாக இருப்பதற்கு, இந்த பொறுப்பை தட்டி கழித்து விட்டு மௌனமாக இருப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற வார்த்தையை பாருங்கள். அல்லாஹ் சொல்கின்றான், நபியே வத்தரா, நீங்கள் காண்பீர்கள், கதீரம் மின்ஹும், அந்த மக்களில் அதிகமானவர்களை காண்பீர்கள். எப்படி? யுசாரிஊன, விரைந்து செல்வார்கள் 3 விஷயங்களின் பக்கம், விரைந்து 3 விஷயங்களின் பக்கம் செல்வார்கள். 1 அல் இஸ்மு, பாவம். 2 வல் உதுவான், வரம்பு மீறுகின்ற போக்கு. 3 அக்லிஹிமு சுஹுத், ஹராமான உணவை உட்கொள்வது. சாமானியப்பட்ட மக்களிடத்தில் இந்த 3 வகையான பாவத்தில் விரைந்து செயலாற்றுவதை நாயகமே நீங்கள் பார்ப்பீர்கள். பாவம் செய்வது, வரம்பு மீறுகின்ற முறையில் நடந்து கொள்வது, ஹராமான உணவை, ஹராமான சம்பாத்தியத்தை பயன்படுத்துவது, இந்த 3ஐயும் நீங்கள் பார்ப்பீர்கள். சொல்லிவிட்டு சொல்றான் அல்லாஹ், லபிஸமா கானு யஅமலூன், இவர்களுடைய செயல்பாடு மிக கெட்டதாக இருக்கிறது. இவர்களின் செயல்பாடு மிக கெட்டதாக இருக்கிறது. எது? பாவம் செய்வதும், வரம்பு மீறுவதும், ஹராமானவற்றை உண்பதும் கெட்ட செயல்பாடு என்று அல்லாஹ் வர்ணிக்கின்றான். தொடர்ச்சியாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ஆனால் லௌலா என்ஹாஹும் ரப்பானியூன வல் அஹ்பாரு, லௌலா என்ஹாஹும், தடுத்திருக்க வேண்டாமா? யார்? அர் ரப்பானியூன், இறைவனை சார்ந்த மக்கள், வல் அஹ்பார், குருமார்கள், மார்க்கத்தின் வழிகாட்டிகளாக இருக்கக்கூடிய குருமார்கள் தடுத்திருக்க வேண்டாமா? எதை? அன் கௌலிஹிமுல் இஸ்ம வ அக்லிஹிமுஸ் சுஹ்த, இவர்கள் தவறான முறையில் பேசி பாவம் செய்வதை, வரம்பு மீறுவதை, ஹராமான உணவு உட்கொள்வதை மார்க்கவாதிகள், மார்க்க அறிஞர்கள், குருமார்கள் பார்த்துவிட்டு தடுத்திருக்க வேண்டாமா? தடுக்காது இருந்த அந்த நிலையை பற்றி அல்லாஹ் சொல்றான், லபிஸமா கானு யஸ்னஊன், இவர்களின் நிலைப்பாடு மிக கெட்டதாக இருக்கிறது. தீமை செய்கின்ற சாமானியப்பட்ட மக்களை பொறுத்து அல்லாஹ் சொல்கிற போது அவர்களின் செயல்பாடு கெட்டது என்று சொன்னான். தடுக்காமல் இருக்கின்ற அறிஞர்களை பற்றி இவர்களின் நிலைப்பாடு கெட்டது என்று சொன்னான். செயல்பாடு என்பதற்கும் நிலைப்பாடு என்பதற்கும் நாம் வேற்றுமை, ஏற்றத்தாழ்வை புரிய வேண்டும். செயல்பாடு என்பது ஒரு சில நிமிடங்கள் தான். ஒருத்தர் உபச்சாரம் செய்கின்றான், குடிக்கின்றான், கொலை செய்கின்றான், திருட்டு குற்றம் புரிகின்றான், சில நிமிடங்கள் தான். உணர்ச்சியால் உந்தப்பட்டு செய்கின்றான், துர்போதனையின் காரணமாக செய்கின்றான், அறிவீனமான அறியாமையின் காரணமாக செய்கின்றான், ஏதோ ஒரு நிர்பந்தம். ஆம், இப்படி ஒரு தீய காரியத்தை செய்வதற்கு சில நிமிடங்கள் தான் தேவைப்படுகிறது. ஆனால் அந்த தீமைகள் நடப்பதை பார்த்து கொண்டு தடுப்பதற்கு ஆற்றல் இருந்தும் விளக்கம் இருந்தும் அதை பார்த்து கொண்டு மௌனமாக இருக்கிறார்களே மார்க்கவாதிகள், அறிஞர்கள், வழிகாட்டிகள், குருமார்கள், அவர்கள் கணிசமான நேரம் அதை மறுக்காமல் தடுக்காமல் இருப்பது என்பது பல மணி நேரம், பல நாட்கள், பல மாதங்கள், சில போது பல வருடங்களாக கூட இருக்கலாம். சம்பந்தப்பட்டவன் பாவத்தை செய்கின்றான் என்பது சில நிமிடங்களில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஆனால் தடுக்க வேண்டியவர்கள் தடுக்காமல் மௌனமாக ஊமையாக இருக்கிறார்கள் என்பது பல மணி நேரத்தை கொண்ட ஒன்று. அதனால் தான் அல்லாஹ் சொல்றான், அவருடைய செயல்பாடு கெட்டது, இவருடைய நிலைப்பாடு கெட்டது. செயல்பாடு கெட்டது என்பதை விட நிலைப்பாடு கெட்டது என்பது கடுமையான ஒரு வார்த்தை. பாவம் செய்கின்ற மனிதனுக்கு அல்லாஹ் பீசமா கானு யஃஅலூன், அவர்கள் செய்வது கெட்டது என்றுதான் அல்லாஹ் சொன்னான். ஆனால் தடுக்காமல் இருக்கக்கூடிய அறிஞர்களை பொறுத்தமட்டில் இவருடைய நிலைப்பாடு கெட்டது என்று கடுமையான வார்த்தையை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கின்றான். இதன் மூலமாக ஹதரத் ஷௌகானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பேரறிஞர் குர்ஆனுக்கு விரிவுரை செய்கிற போது குறிப்பிடுகின்றார்கள், எப்படி நன்மையை, அதாவது பாவம் செய்வதை விட நன்மையை ஏவி தீமையை தடுக்காமல் இருந்த அறிஞருடைய செயல்பாடு இருக்கிறதே, அந்த பாவம் செய்ததை விட ரொம்ப கீழ்த்தரமானது, கேவலமானது. சமுதாயத்தில் பாவம் நடக்கிறதே அதை விட அது ஒரு மோசமான ஒன்று.
அதை விடப்பட்டு மோசமானது, அதை சுட்டிக்காட்டி திருத்த வேண்டிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அதை சுட்டிக்காட்டாமல் திருத்துவதற்கு எந்த முயற்சியும் எடுத்துக்கொள்ளாமல் மௌனமாக இருக்கிறார்களே, அது பாவம் செய்வதை விட இது மோசமான நிலை என்று இந்த திருவசனத்தின் மூலமாக அந்த பேரறிஞர் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று இன்னும் சிலரை பார்க்கலாம், சில அறிஞர்களை பார்க்கலாம். எப்படி? நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன், நான் இந்த தீமையை புரிய மாட்டேன், நான் தற்காத்துக் கொள்வேன் என்று பேசுவார்கள். ஆனால் மார்க்கம் சொல்வது, நீ அந்த பாவத்தை விட்டு விலகி இருப்பதை விட, நீ அந்த தீமைக்கு போகாமல் இருப்பதை விட, அடுத்தவர் அந்த பாவத்தை செய்கின்ற போது நீ தடுக்காமல் இருக்கின்றாயே, அது அல்லாஹ்வுடைய பார்வையில் கடுமையானது. நாளை மறுமையில் போய் நின்று அல்லாஹ்வுக்கு முன்பாக சென்று நான் அந்த பாவத்தை செய்யவில்லை, ஆகவே எனக்கு ஈடேற்றத்தை கொடு, எனக்கு வெற்றியை கொடு என்று கேட்க முடியாது. காரணம், அல்லாஹ் நீ தடுக்க வேண்டிய நிலையில் இருந்து ஏன் தடுக்காமல் இருந்தாய், நீ வெறுமனே அந்த பாவத்தை விட்டு ஒதுங்கி என்னை தற்காத்துக் கொண்டாய் என்று குறிப்பிடுகிறாய். அதுவல்ல, அதைவிட பன்மடங்கு முக்கியம், நடந்த அந்த குற்றத்தை அந்த இடத்தில் சுட்டிக்காட்டி அவரை அந்த பாவத்தில் இருந்து காப்பாற்றி இருக்க வேண்டும். அந்த காரியத்தை நீ செய்யவில்லை, ஆகவே உன்னை நீ தற்காத்து கொண்டாய் என்ற ஒன்றுக்காக நீ இப்போது என்னிடத்தில் ஈடேற்றம் பெற முடியாது. அடுத்தவரை பாதுகாக்க தவறிவிட்டாய் என்ற காரணத்திற்காக நீ தண்டிக்கப்படுவாய் என்று நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுவான். ஆக அன்புக்குரியவர்களே, நாம் இங்கே புரிய வேண்டிய முக்கியமான செய்தி, நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் என்ற இந்த பணி ஒவ்வொரு தனி மனிதன், முஸ்லிமான ஒவ்வொரு தனி மனிதன் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. இதை செய்வதற்கு அடிப்படை தகுதி மார்க்கத்தில் ஏதாவது ஒரே ஒரு செய்தி இருந்தாலே போதும், ஒரு செய்தி, ஒரே ஒரு செய்தி மட்டும் தெரிந்திருந்தாலே போதும், அவர் இந்த கடமையை செய்ய வேண்டும் என்று வருகிற போது மார்க்கத்தில் குர்ஆனை படித்து ஹதீஸ், பல்லாயிரக்கணக்கான ஹதீஸுகளை படித்து சட்டங்களை எல்லாம் புரிந்த ஒரு மார்க்க அறிஞர் என்று வருகிற போது, அல்லது மார்க்க அறிஞர் என்று அவர் பெயரை பெறாவிட்டாலும் ஓரளவுக்கு மார்க்கத்தில் ஆழ்ந்த புலமை பெற்ற மார்க்கவாதியாக இருக்கிறார் என்று வருகிற போது கண்டிப்பாக அவர்கள் இந்த காரியத்தை செய்தே தீர வேண்டும். அதில் அவர்கள் குறை வைத்தால் நாளை மறுமையில் பயங்கரமான பாதிப்பை சந்திப்பார்கள் என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். அடுத்த அன்புக்குள்ளே ஒரு முக்கியமான கேள்வி, ஒரு மனிதன் இந்த நல்லதை ஏவி தீமையை தடுக்கின்ற இந்த பணியை செய்யவில்லை என்று வைத்துக் கொள்வோம், அதனால் என்ன பாதிப்பு ஏற்படும்? மார்க்கம் பல வகையான பாதிப்புகளை குறிப்பிடுகிறது. முதல் பாதிப்பு என்ன பாதிப்பு? ஒட்டுமொத்த சமுதாயத்தையே சூழ்ந்து பிடிக்கின்ற அல்லாஹ்வுடைய தண்டனை இறக்கும். நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த பணியை சம்பந்தப்பட்ட நபர்கள் செய்யாமல் மௌனமாக இருக்கின்ற போது ஒட்டுமொத்த சமுதாயத்தையே சூழ்ந்து பிடிக்கும் விதமாக தண்டனை, அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கும். ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஹிலாஃபத்து பொறுப்பு, ஆட்சி பொறுப்பை ஏற்றதற்கு பின்பாக மிம்பர் மீது ஏறி மக்களுக்கு பிரசங்கம் செய்கின்றார். அப்போது அவர்கள் சொன்ன வார்த்தை, யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்ட மூமின்களே, அலைக்கும் அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். லா யதுர்ருக்கும் மன் லல்ல இதஹ்ததைத்தும், நீங்கள் நேர்வழி பெற்றுவிட்டால் வழிகட்டு போனவர்களால் உங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்பட மாட்டாது என்ற குர்ஆனுடைய ஆயத்தை பார்த்துவிட்டு யாரும் தவறாக விளங்கிவிட வேண்டாம். யார் சொல்வது? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிட்டார்கள். எப்படி? நீங்கள் நேர்வழியில் இருந்தால் தவறான பாதையில் போகின்ற அவர்களால் உங்களுக்கு எந்த தீங்கும் வர மாட்டாது என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த வார்த்தையின் வெளிப்படையான அர்த்தம் என்ன சொல்கிறது? நீங்கள் தொழுதீர்களா? அல்ஹம்துலில்லாஹ், உங்களுக்கு பாதுகாப்பு. அடுத்தவர் தொழாமல் இருந்தால் அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நீங்கள் விபச்சாரம் செய்யாமல், திருட்டு குற்றம் புரியாமல், கொலை காரியம் செய்யாமல் இருக்கிறீர்களா? அடுத்தவன் கொலை செய்தால், அடுத்தவன் விபச்சாரம் பண்ணினால், அடுத்தவன் திருடினால், குடித்தால் அதனால் உங்களுக்கு ஒரு பாதிப்பு இல்லை. நீங்கள் நேர்வழி பெற்றவர்களாக இருந்தால் போதும், தவறான வழியில் செல்லுகின்ற அவர்களால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட மாட்டாது என்று இந்த வாசகத்தினுடைய, இந்த வார்த்தையினுடைய வெளிப்படையான கூற்று நமக்கு சொல்கிறது. ஆனால் இந்த வசனத்தை சொல்லிவிட்டு ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த வார்த்தையின் வெளிப்படையை பார்த்து நீங்கள் தவறாக புரிந்து விடாதீர்கள். காரணம், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திருவசனத்துக்கு விளக்கம் சொல்லுகின்ற போது நான் கேட்டேன், பெருமானா என்ன சொன்னார்கள் தெரியுமா? கொலை செய்கின்றவனாக இருக்கலாம்,
இருக்கலாம், திருடுகின்றவனாக இருக்கலாம், கொள்ளையடிப்பவனாக இருக்கலாம், உபச்சாரம் புரிகின்றவனாக இருக்கலாம், குடிப்பவனாக இருக்கலாம். அநியாயக்காரனை பார்க்கின்றார்கள். பார்த்துவிட்டு பலம் யாஹுது அலா எதைஹி, அவன் கரத்தை பிடித்து நிறுத்தவில்லை. அவன் கரத்தை பிடித்து பலவந்தமாக நிறுத்தவில்லை. நான் அந்த குற்றம் செய்யவில்லை, நான் செய்யாமல் இருந்தால் எனக்கு போதும், அவன் செய்தால் அதனுடைய பலாபலனை அவன் தானே அனுபவிப்பான், அதனால் எனக்கு என்ன பாதிப்பு வரப்போகிறது என்று கருதி கொண்டு நான் அந்த பாவத்தை செய்யவில்லை, அதனால் எனக்கு ஒன்றுமில்லை, அவன் செய்தால் அவனுக்குத்தான் என்று சொல்லி அவனுடைய கரத்தை பிடித்து தடுத்து நிறுத்தாமல் இருந்தால் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், அவுஷக்க அன் யஉம்மஹுமுல்லாஹு பிஇகாபின் மின் இந்திஹி, தன் புறம் இருந்தும் அல்லாஹ் அனுப்புகின்ற அந்த வேதனையின் மூலம் ஒட்டுமொத்தமாக அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டு போவார்கள். யார் அந்த பாவத்தை செய்கின்றானோ அவனும் பாதிப்படைவான். பாவத்தை செய்கின்ற போது அதை தடுத்து நிறுத்தாமல் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தானே இவனும் பாதிக்கப்பட்டு போவான். உதாரணம் சொல்வதாக இருந்தால், ஒரு வீட்டிலே நெருப்பு பற்றி எரிவதாக வைத்துக் கொள்ளுங்கள். குச்சி ஓலை வீடு நெருப்பு பிடித்து எரிகிறது. அப்போது நான் பக்கத்து வீட்டுக்காரனை அவன் சொன்னான், அவர் வீடு தானே எரிகிறது, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என் வீடு பக்கத்தில் பாதுகாப்பாக இருக்கிறது. நாம் சொல்கிறோம், அந்த வீட்டை ஓடி சென்று அணைக்க முற்படு, நெருப்பை அணைப்பதற்கு முயற்சி எடு. இல்லை என்று சொன்னால் அந்த வீடு முடிந்த அடுத்து உன்னுடைய வீடு எரிய துவங்கும். அடுத்து தொடர்ச்சியாக எரிய போது உன்னுடைய வீடுதான். ஏன், அது எரிந்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் கூட நெருப்பு கங்கு பறந்து வந்து இந்த வீட்டில் விழுந்தால் ஒரே நேரத்தில் 2 வீடும் பற்றி எரியும். ஆக அடுத்தவர் வீடு தானே எரிந்து கொண்டிருக்கிறது, என் வீட்டுக்கு பாதிப்பு இல்லை என்று நீ தவறாக கருத வேண்டாம். நான் பாதுகாப்பாக இருந்தால், நான் நேர்வழியோடு நான் இருந்தால், அந்த மற்றவர்கள் செய்கின்ற தீங்கால் எனக்கு ஒரு பாதிப்பும் ஏற்பட மாட்டாது என்று கருதாதே. அருகருகே இருக்கின்ற வீட்டை போன்று அவர் வீட்டிலே நெருப்பு பற்றி எரிகின்ற போது அதை அணைப்பதற்காக முற்பட்டால் தான் உன்னுடைய வீடு பாதுகாப்பாக இருக்கும். இல்லை என்றால் அவருடைய வீட்டை தொடர்ந்து உன்னுடைய வீடும் தான் கண்டிப்பாக எரியும். இந்த கருத்தைத்தான் அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். தீமை நடக்கின்ற போது அதை தடுத்தாமல் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தால் அல்லாஹ்வுடைய வேதனை பாதிப்பு என்பது 2 சாராரையும் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொள்ளும். இது ஒரு வகையான பாதிப்பு. அடுத்து அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆழமான ஒரு செய்தியை சொன்னார்கள். அது என்ன? இன்று சமுதாயத்தில் கருத்து வேறுபாடுகளும் பிணக்குகளும் பிளவுகளும் பெருகிக்கொண்டே போகிறது. முஸ்லீம் சமுதாயத்தை பொறுத்த மட்டில் கணிசமான பிளவு, கணிசமான கருத்து வேறுபாடு. அரசியல் துறை எடுத்துக்கொண்டால் நாளுக்கு நாள் பிளவு பெருத்துக்கொண்டே போகிறது. மார்க்க ஆன்மீக ரீதியாக பார்க்கிற போது பல குழுக்கள், பல வகையான பிளவுகள். இப்படி ஒவ்வொரு துறையிலையும் பார்க்கிற போது பிளவுகள் அதிகமாக இருக்கிறது, பிணக்குகள் முற்றிக்கொண்டே போகிறது. இதற்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம்? இது ஒரு வகையான தண்டனை. சமுதாயம் பிளவுபட்டு போவதும் கருத்து வேறுபாடுகளுக்குள்ளாகி ஒருவருக்கொருவர் முட்டி மோதிக்கொள்வதும் அல்லாஹ்வுடைய தண்டனையின் வெளிப்பாடு. இந்த தண்டனை சமுதாயத்துக்கு வந்ததற்கு என்ன காரணம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான், குர்ஆனையும் ஹதீஸையும் மையமாக வைத்து நன்மையை ஏவாமலும் தீமையை தடுக்காமலும் இருக்கின்ற இந்த போக்குத்தான் இந்த பிளவுகள் ஏற்படுவதற்கும் பிணக்குகள் உண்டாகுவதற்கும் அடிப்படை காரணம் என்று குறிப்பிடுகிறான். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய திருவசனங்களை பற்றியும் அதனோடு சம்பந்தப்பட்ட ஹதீதுகளை பற்றியும் மற்றும் அதனோடு சம்பந்தப்பட்ட சஹாபாக்களுடைய நிகழ்ச்சிகளையும் இன்ஷா அல்லாஹ் நாளையிலும் நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாம் கேட்ட இந்த செய்திகளை நெஞ்சத்தில் பதியச் செய்து வாழ்க்கையில் கடைபிடித்து ஈருலகத்திலும் வெற்றி பெறுகின்ற நல்லவர்களாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். தெளிவுண்டா? தெளிவுண்டா? سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة. السلام عليكم.